வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த விதமான கலப்படமும் இல்லாம நல்ல சுத்தமான முறையில் நல்ல டேஸ்டியான சாம்பார் பொடி நம்ம வீட்டிலேயே தயாரித்தாலும் கூட அந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணி நம்ம சாம்பார் வச்சாலும் ஒரு சில வயிற்று பிரச்சனைகள் கண்டிப்பாக வரதான் செய்யுது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்படி தான் பார்த்து நம்ம சாம்பார் வச்சாலும் கூட ஒரு சிலருக்கு மட்டும் சாம்பார் ஏன் பிடிக்கிறதில்ல தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தயாரிக்கக்கூடிய இந்த சாம்பார் பொடி தான். இந்த சாம்பார் பொடி ஒன்று நல்லா இருந்தாலே போதும், சாம்பாரும் சூப்பராகவே இருக்கும். இப்படி எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல டேஸ்டியான ஒரு சாம்பார் பொடி நம்ம மணக்க ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இப்போ இந்த சாம்பார் பொடி செய்கிறதுக்கு நான் ஒவ்வொரு பொருட்களையும் தனித்தனியாக ஒவ்வொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இனி இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுத்தெடுக்க போகிறோம். ஒவ்வொரு பொருட்களையும் வறுக்கும்போது இதோட அளவுகளை பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிறது 1 கிலோ அளவுக்கு சாம்பார் பொடி தான். இது 6 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். 6 மாதம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாயை ஸ்டவ்வில் வச்சு இதில் 200 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பை நான் ஃபஸ்ட்டு கொட்டியிருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பு நல்லா சிவக்க வறுப்பட்டு நல்ல ஒரு மணம் வரும் வரை தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுக்கலாம். உளுத்தம்பருப்பு இந்த அளவுக்கு வறுப்பட்டு நல்ல மணக்க ஆரம்பித்ததும் இதை அப்படியே எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி ஆற விடலாம். அடுத்ததாக அதே கடாயில் தான் 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம பொதுவாக சாம்பார் பொடியெல்லாம் தயாரிக்கும் போது கடலைப்பருப்பு சேர்ப்போம். இன்றைக்கி நான் அந்த கடலைப்பருப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடலைப்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம சாம்பார் பொடி செய்யும்போது நமக்கு எந்த விதமான வயிற்று பிரச்சனைகளும் வராது. இப்போ இந்த பாசிப்பருப்பும் நல்லா வறுப்பட்டு நல்ல ஒரு மணம் வந்ததும் எடுத்து அதே பாத்திரத்தில் கொட்டி ஆற விடலாம். இனி அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது முழுசாக இருக்கக்கூடிய கொத்தமல்லி தான். இந்த கொத்தமல்லியும் 200 கிராம் அளவுக்கு எடுத்து நல்ல மணம் வரும் வரை லைட்டாக வறுத்தெடுக்கலாம். ரொம்ப நேரம் போட்டு மல்லியை வறுக்கக்கூடாது. லைட்டாக மணக்க ஆரம்பித்ததும் எடுத்து பாத்திரத்தில் கொட்டி ஆற வைக்க வேண்டியது தான். இப்போ இந்த கொத்தமல்லியும் நல்லா வறுப்பட்டாச்சு. இனி இதையும் அதே பாத்திரத்தில் கொட்டி தான் ஆற வச்சுருக்கேன். இனி அடுத்ததை நம்ம சேர்க்க போகிறது வெந்தயம். இந்த வெந்தயமும் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, பாசிப்பருப்பு, வெந்தயம் இந்த 4 பொருட்களுமே ஒரே அளவில் தான் நான் எடுத்திருக்கேன். எல்லாமே 200 கிராம் அளவுக்கு தான். இந்த வெந்தயத்தை வறுக்கும்போது ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. லைட்டாக ஒரு மணம் வந்ததும் நம்ம இறக்கி ஆற வச்சிடணும். இப்போ இந்த 4 பொருட்களையும் நம்ம சம அளவில் எடுத்து தனித்தனியாக வறுத்தெடுத்து வச்சாச்சு. இனி அடுத்ததாக தீயை சிம்மில் வச்சுட்டு 50 கிராம் அளவுக்கு ஜீரகம், 50 கிராம் அளவுக்கு மஞ்சள், 25 கிராம் நல்ல மிளகு, 15 கிராம் போல் சுக்கு, அதாவது 2 பெரிய துண்டு சுக்கு, 2 கைப்பிடி நிறைய கருவேப்பிலையும், 25 கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயமும் சேர்த்து இதெல்லாத்தையும் நல்ல பொரி போல் வறுத்தெடுக்கணும். அதாவது இந்த கட்டி பெருங்காயம் எல்லாம் நல்லா வறுப்பட்டு பொறுன்னு இருக்கணும். கறிவேப்பிலையும் நல்லா வறுப்பட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு தீயை சிம்மில் வச்சு வறுத்தெடுத்தா போதும். ஒருவேளை உங்களுக்கு கட்டி பெருங்காயம் இது கூட சேர்க்க பிடிக்காமல் இருந்தால் தனியாக இந்த கட்டி பெருங்காயத்தை எண்ணெயில் வறுத்தெடுத்து கூட சேர்க்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இப்போ எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து தான் வறுத்தெடுக்க போகிறேன். இப்படி எல்லாத்தையும் வறுத்தெடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பொருட்கள் கூட சேர்த்து எல்லாத்தையும் ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம வறுக்க வேண்டிய எல்லா பொருட்களையும் வறுத்தெடுத்தாச்சு. இதில் வத்தல் மிளகாய் மட்டும் நான் வறுக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வத்தல் மிளகாய் நம்ம வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா சுத்தமாக கழுவி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்தால் போதும். மஞ்சளையும் நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். வறுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நான் இப்போ மஞ்சளை இந்த பொருட்கள் கூட சேர்த்து வறுத்து எடுத்திருக்கேன். இந்த வத்தல் மிளகாயோட அளவு எப்படின்னா 1/4 கிலோ அளவுக்கு வத்தல் மிளகாய் நமக்கு தேவைப்படும். இதில் நான் 200 கிராம் அளவுக்கு சாதாரண வத்தல் மிளகாயும் 50 கிராம் அளவுக்கு காஷ்மீரி சில்லியும் எடுத்திருக்கேன். இனி இந்த எல்லா பொருட்களும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அப்படியே மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக பொடிச்சு வாங்க வேண்டியதான் பாக்கி. இனி இதை மில்லில் கொடுத்து பொடிச்சு வாங்கினதுக்கு அப்புறமா இந்த சாம்பார் பொடி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த சாம்பார் பொடியை மில்லில் கொடுத்து பொடிச்சு வாங்கியாச்சு. நம்ம பொடிச்சு வாங்கின உடனே இந்த சாம்பார் பொடி வந்து நல்ல சூடாக இருக்கும். அதனால் இதை அப்படியே ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா தான் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படியே கொட்டி ஸ்டோர் பண்ணக்கூடாது. என்ன இருந்தாலும் இந்த வத்தல் மிளகாய் வந்து எல்லா பொருட்களோட நல்லா மிக்ஸ் ஆகாது. அதனால் ஒரு கரண்டியால் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி தான் வைக்கணும்.
இப்படி அதிக அளவில் நம்ம சாம்பார் பொடியெல்லாம் ரெடி பண்ணி வைக்கும்போது ஒரே பாத்திரத்தில் கொட்டி ஸ்டோர் பண்ணி வைக்காம நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு சின்ன கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடியதை அப்படியே நல்லா டைட்டாக மூடி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 6 மாதம் ஆனாலும் இந்த சாம்பார் பொடியில் இருக்கக்கூடிய வாசனை குறையாம நல்லா இருக்கும். இப்போ 6 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு ஹோம்மேட் சாம்பார் பொடி நல்லா சூப்பராகவே ரெடி பண்ணியாச்சு. இந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணி நான் வச்ச சாம்பார் தான் இது. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? கலர் மட்டும் கிடையாது, வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் பொடியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டேஸ்ட் என்னன்னா, நம்ம எப்பவும் போல கடலைப்பருப்பு சேர்க்காம பாசிப்பருப்புன்னு சொல்லக்கூடிய பயத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம். அதே போல இந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணி சாம்பார் செய்யும்போது நமக்கு வயிறு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் இருக்காது. இதில் நம்ம ஸ்பெஷலாக பயத்தம்பருப்பு, சுக்கு, கட்டி பெருங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால பயப்படாமல் தாராளமாக இந்த மாதிரி சாம்பார் பொடி செய்து வச்சுட்டு சாம்பார் செய்து பார்க்கலாம். இதே போல் சாம்பார் பவுடர் ரெடி பண்ணி சாம்பார் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.